மக்களே வணக்கம். நான் உங்கள் தேவா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு ஏழைக்கு உதவி செய்கிற மாதிரி. நன்றி மக்களே. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா பகவான் கசுங்கிற படத்தில் வந்து ஆண்களை மிக மற்ற ரகமாக பேசியிருக்கிறாங்க. அதாவது பெற்ற தந்தையை கூட கேவலமாக பேசியிருக்கிறாங்க. அதாவது எல்லாத்துலேயுமே வந்து விதிவிலக்குன்னு இருக்கு இல்லைங்களா? அந்த விதிவிலக்கு மாதிரி ஒவ்வொரு சில தந்தைகள் இருப்பாங்க. எல்லா தந்தைகளும் பேசுகிறப்போ ஆண்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான மானக்கேடு கேவலமாக இருக்குது. ஆண்கள் வந்து அப்படிப்பட்டலாம் நிச்சயமாக கிடையாது மக்களே. இதுக்கு எல்லாம் காரணம் வந்து ஆனால் ஆண்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் வந்து போர்க்குடி தூக்கமான அதான் வந்து அவங்களுக்கு பெருந்தன்மை. பெண்களை வந்து உயர்த்தி பேசுகிறாங்க, பெண்களை மதிக்கிறவர்கள் ஆண்கள். அதனால தான் பெண்களை உயர்த்தி பேசுகிறாங்கன்னு அதை சமாதானம் அடைஞ்சிக்கிறாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இருக்கிறாங்களா? இந்த காலத்து பெண்கள் அப்படி இருக்கிறாங்களா? தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் வச்சுக்கிறாங்க, தேவையில்லாத பழக்கங்களை ஏற்படுத்திக்கிறாங்க. ஸ்கூலில் பள்ளியில் படிக்கிற பிள்ளைய கூட தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் ஆண்கள் என்ன பண்ண முடியும்? இதுக்கு எல்லாம் எந்த ஆணுமே 100% தவறு செய்ய மாட்டான். தவறு செய்கிற காரணமே வந்து மது தான். இந்த மது தான் வந்து செயின் பறிப்பு, கொலை, பாலியல் துன்புறுத்தல் எல்லாத்துக்கான இந்த மது தான். அதனால் இந்த மதுவை ஒழிக்கணும். அப்படின்னா இந்த மதுவை வந்து யாருமே ஒழிக்க முடியாது. தமிழ் மது யாராலும் ஒழிக்க முடியாது மதுவை. ஏன்னா மதுவுக்கு அடிமையாயிட்டாங்க. அந்த மது பழக்கத்துக்கு அடிமையானவங்க அது இல்லைன்னா தன்னை மாய்ச்சி கூட தற்கொலை பண்ணி கூட துணிவாங்க. அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்சி அவங்கள வந்து கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கியிருக்கு. இந்த மது இல்லைன்னா கள்ளச்சாராயம் வந்து உயிரிழப்பில் ஏற்படும். அது தவிர்க்காமலுக்கு மது வந்து கண்டிப்பாக அவசியம்தான். அது லிமிட்டாக இருக்கணும். அது எப்படின்னா காலையில் வந்து நீங்கள் 12 மணிக்கு கடை திறக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த 12 மணிக்கு முன்னாலேயே கடைகளில் வந்து விற்கிறாங்க, பார்ல எல்லாம் விற்கிறாங்க. அதான் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் விற்கிறாங்க. நான் திருப்பூரில் எனக்கு தெரியுது. இப்படி திருப்பூர் மாவட்டத்தில் விற்கிறப்போ அதை நீங்கள் வந்து தடுக்கணும். இப்படி தான் எல்லா மாவட்டத்திலும் இருக்குது. 12 மணிக்கு முன்னால் விற்கிற மது பாரில் விற்கிறதுல எல்லாம் சீல் பண்ணி சீஸ் பண்ணணும். அது முதல் கடமையாக இருக்கணும் உங்களுக்கு. ரெண்டாவது, மதுக்கடை நேரம் இரவு 10 மணி வரைக்கும் வச்சுருக்கீங்க. அந்த இரவு 10 மணி இருக்கிறத பல்வேறு குற்றச்செயல்கள் ஈடுபடுறதுக்கு காரணமாக இருக்குது. அதை வந்து இரவு 8 மணி வரைக்கும் வைங்க. அதாவது காலையில் மதியம் 12 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் கடையை நீங்கள் வந்து பண்ணுங்கள். அப்போ 8 மணிக்கு மேலே மூடிடுங்க. அப்படி செஞ்சிங்கன்னா மதுனால் யாருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. எல்லோரும் 9-9:30 வீட்டுக்கு போயிடுவாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. நாட்டில் அநீதி நடக்காது. மக்கள் வந்து சுகமாக இருப்பாங்க. இதை வந்து தமிழக நீங்கள் தான் முன்னெடுத்து செய்யணும். அதே மாதிரி பெண்களாகிய நீங்களும் ஆண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். இந்த காலத்து பெண்கள் யாருமே ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல. ஆண்களை வந்து ஒரு விளையாட்டு பொருளாக தான் பார்க்குறாங்க. அது தவறு. பெண்களை வந்து ஆண்கள் வந்து மதிக்கிறாங்க. ஆனால் பெண்கள் வந்து ஆண்களை வந்து ஒரு ஜோக்கராக, ஒரு தமாஸ்காரனா, தன்னுடைய தேவைக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருளாக தான் பார்க்குறாங்க. அப்புறம் தூக்கி வீசுகிறாங்க. அதனால் தயவு செஞ்சு ஆணும் பெண்ணும் சமம். அதனால் ஆண்கள் எப்படி பெண்களை மதிக்கிறாங்களோ அது மாதிரி பெண்களும் ஆண்களை மதிக்கணும். இதுதான் வந்து முறை. தமிழக முதல்வர் மதியம் 12 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் கடையை செயல்படுத்துவார்னு வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி மக்களே. ஷேர் பண்ணுங்கள், தமிழக முதல்வருக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.